மூளையில் புற்றுநோய் கட்டியை அகற்றும் ஆபத்தும் சவாலும் நிறைந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தி இருவரின் உயிரை காப்பாற்றிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதீத தலைவலி ஏற்பட்டு பக்கவாதத்தால் பாதிப்படைந்த நிலையில் 50 வயதான மஞ்சுளாவும் 75 வயதான ஆறுமுகமும் அனுமதிக்கப்பட்டனர். எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் சோதனை செய்ததில் இருவருக்கும் மூளையில் புற்றுநோய் கட்டியிருப்பது உறுதியானது. இந்நிலையில் சவால்கள் நிறைந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து மூளையில் உண்டான புற்றுநோய் கட்டியை அகற்றி இருவரின் உயிரையும் அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். அப்படின்னு இப்போ 2 பேருமே அப்படிதான் நல்லா வந்ததுக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவோடு இருக்கிறாங்க. நல்லாவும் இயங்கிட்டு இருக்காங்க கையும் காலும். இது எங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் தான். ஏன்னா நாங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் தான் இந்த 2 கேஸுமே பண்ணியிருக்கோம். இது 2 பேரும் ரொம்ப சவாலான கேஸ் தான். எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது வெளியில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 2லேருந்து 4 லட்சம் ஆயிருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே. பல லட்சம் ரூபாய் செலவாகும் சிக்கலான அறுவை சிகிச்சையை கட்டணமே இல்லாமல் சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றியதாக கண்ணீர் மல்க பயனாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவருக்கு சும்மா மயக்கம், ஏதோ காலு கை நரம்பு கோளாறுன்னு நினைச்சோம். ஆனால் கையெல்லாம் தூக்க முடியல. நான் அப்புறம் இங்கே சொன்னதுக்கப்புறம் இருந்து இப்போ 1 மாதம் 20 நாள் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிட்டார். எங்கள் வீட்டுக்காரு நல்லா இருக்காரு. சார் நல்லா பார்த்தாங்க. நர்சம்மாவும் 24 மணி நேரமும் நல்லா நைட்டு பகல்லாம் நாங்கள் தூங்கினாலும் கூட அவங்க தூங்கலை. எனக்கு இப்போ இந்த தலைவலியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த கால் கைக்கு பழங்காத அளவுக்கு வந்துடுச்சு. ஆனால் இப்போ நல்லா இருக்குது. எனக்கு எந்த குறையும் இல்லை. சந்தோஷமாக இருக்கணும். என்னை என் உயிரை வந்தவர் தெய்வம் மாதிரி எனக்கு ஸ்டாலின் சார் எனக்கு நல்ல ஒரு இதை பண்ணி வச்சிருக்கிறார். குணமடைந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மறுவாழ்வளித்த அரசு மருத்துவர்களுக்கு உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.